ஹலோ விவர்ஸ், வெல்கம் யூ. இந்த வீடியோவில் ஜிடிஎஸ் ஜாப்க்கு 499 மார்க் எடுத்தால் கூட வேலை கிடைக்காத போகுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கண்டிப்பாக வேலை கிடைக்காத போகும். அது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா, எதுக்கு 499 மார்க்கை வச்சு பேசணும் அப்படின்னா, 490 மார்க் எடுத்தாலும் வேலை கிடைக்காத போகும். ஸோ அதுதான் உண்மை. அது ரொம்ப ஸ்லைட்லி. ஸோ அதை நான் எப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய இதுவில் ஒரு 200 மார்க் எடுத்தால் வேலை, 250 எடுத்தால் வேலை, 400 எடுத்தால் வேலை, இந்தமாரி நிறைய இந்த ப்ரூஃப் இருக்குது, அந்த ப்ரூஃப் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோவஸ்ட் மார்க்கு நீங்கள் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜஸ்ட்டு ஒரு ஆண் பெண்ணு இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க அப்படிலாம் இருக்காது. அது உள்ள சப் கேட்டகரிக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வராங்க, இந்த ரிசர்வேஷன் வச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறாங்க, பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருக்காங்க, இது போல் அந்த கேட்டகரி இந்த கேட்டகரின்னு சப் கேட்டகரியில் போயிட்டே இருக்கும். ஸ்டேட்டாகவே கேட்டகரியா ஆண் பெண் இந்த கம்யூனிட்டி அப்படிலாம் வேலை கிடைக்காது. ஸோ ரொம்ப லோவஸ்ட் மார்க்லாம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். நல்ல 490 மேலே மார்க் எடுத்துருக்கணும். ஏன் 499 மார்க் எடுத்தாலும் ஏன் கிடைக்காது அப்படி சொல்கிறேன்னா, அது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரீசன் சொல்லலாம். இருந்தாலும் அப்படி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப ஒரு 250 மார்க் எதாவது கிடைக்கும், 300 எதாவது கிடைக்கும், 350, 400 இந்தமாரி அடித்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டியே கிடையாது. அவங்க சொல்கிற அந்த ப்ரூஃபை எடுத்து பார்த்தா அது பாசிபிலிட்டியே கிடையாது. சப் கேட்டகரிக்குள்ளே எங்கேயோ போகும், அது எங்கேயோ போயிடும். டிசபிலிட்டியாக இருப்பாங்க, அது என்னென்னவோ அவங்களுக்குள்ளே ரிசர்வேஷன் கொண்டுன்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஏழ்மையாக இருக்கிறவங்க, ரொம்ப ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கிறவங்க, இது போல் சப் கேட்டகரிக்குள்ளே அது எங்கேயோ போயிடும். ஸோ அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்தால் வேலை கிடைக்கும். இப்போது நார்மலாக இருக்கிற நமக்கும், இப்போ கண்ணு தெரியாத இருக்கிறவங்க, காது கேட்காத இருக்கிறவங்க, கை சரியில்லை, கால் சரியில்லை, இப்படி இருக்கவங்க ஓகேங்களா. இப்போ நம்ம 2 பேருமே ஒரு தேர்வு எழுதும் போது அவங்க நம்மளோட கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு வேக்கன்சியை ஒதுக்குவாங்க. அந்த வேக்கன்சிக்கு அதுபோல் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும், அவங்க மட்டும் தான் போட்டி போட முடியும். அப்படின்றதுனால அந்த இடத்துல போட்டி இருக்க மாதிரி ஒரு 450 மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பானது இருக்குது. இந்த மாதிரி 490 மார்க் எடுத்தால் கூட வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறது தான். அது சப் கேட்டகரிக்குள்ளே எங்கேயோ போய்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். அப்படின்னா அது இடபிள்யூஎஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. அது இடபிள்யூஎஸ் பார்த்த உடனே அது என்னன்னு தெரியல விட்டுருவீங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்க. ஸோ அந்தமாரி கேட்டகரி அதெல்லாம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கணும், அதுக்கெல்லாம் நிறைய ரூல் இருக்குது. ஸோ அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள் மட்டும்தான் அந்த ஒரு பதவிக்கு போட்டி போட முடியும், அந்த ஒரு இடத்துக்கு போட்டி போட முடியும். அப்படின்னும் போது அதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நிறைய பேர் போட்டி போடுவாங்க. அதில் யாருக்கு மார்க் அதிகமாக இருக்கோ அவங்க கிடைக்கும். ஏதோ ஒரு லக்கில் போட்டியே போடலப்பா அப்படின்னா ஒரு 450 மார்க்குக்கு கிடைக்க வாய்ப்பானது இருக்குது. இப்போ 499 மார்க் எடுத்தாலும் வேலை கிடைக்காது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டா. 499 மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஒரே ஒரு பிளேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? ஒரே ஒரு பிளேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்க, நிறைய பிளேஸ்க்குலாம் அப்ளை பண்ணல. அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் ஒரு பிளேஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க, வேறு எந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணல, இன்னொருத்தவங்க அதே போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அவங்க 500 மார்க் எடுத்திருந்தால் என்ன ஆகும்? ஸோ அவங்களுக்கு தானே வேலை கிடைக்கும். புரியுது இல்லையா? ஒரு பிளேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, 499 மார்க் எடுத்துருக்கீங்க, ஒரே பிளேஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறீங்க, வேறு எதுக்கும் அப்ளை பண்ணல. இன்னொருத்தவங்களும் அப்ளை பண்ணுறாங்க, ஒரே பிளேஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறாங்க, 500 மார்க் எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு தான் வேலையானது கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் மேக்ஸிமம் யாருமே ஒரு பிளேஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ நிறைய பிளேஸ்க்கு அப்ளை பண்ணி விடுவோம். அதனால் 499 மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாருமே கிடச்சிரும். ஸோ அது பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி வச்சு ஒரு ப்ரூஃப்காக சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. யாருமே ஒரு பிளேஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டீங்க, நிறைய பிளேஸ்க்கு தான் அப்ளை பண்ணணும். அப்படி தான் எப்பவுமே நீங்கள் அப்ளை பண்ணணும். குறைந்த பிளேஸ்க்குலாம் அப்ளை பண்ணிடாதீங்க, நிறைய பிளேஸ்க்கு, எல்லா பிளேஸ்க்கும் அப்ளை பண்ணி விட்ருங்க. எல்லா பிளேஸ்க்கும் அப்ளை பண்ணி விட்ருங்க. ப்ரிஃபரன்ஸ் மாதிரியே எல்லா பிளேஸ்க்கும் அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த மார்க் அந்த மார்க் இது அது அப்படி இப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க. இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா எல்லா பிளேஸுக்கும் அப்ளை பண்ணணும். இதுதான் ட்ரிக்கு. இப்போ ட்ரிக்குன்னு ஒன்று சொல்கிறோம், ஒரு லக்குன்னு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா பிளேஸுக்கும் அப்ளை பண்ணணும். அதுதான் ஒரே ஒரு ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே, உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுங்க, தேவைப்படலாம். ஸோ அது ரீதியாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.